அவுட். 48 ரன்கள். மேட்ச் வின் பை திரு ஜஸ்டின் திரு கோபின் அவர்களின் நினைவாக மேலப்பட்டி வான்மலை கிரிக்கெட் கிளப் நடத்தும் 21ஆம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 50,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 35,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 25,000, நான்காம் பரிசாக ரூபாய் 15,000 வழங்கப்படுகிறது. மேலும் நாக் அவுட் சுற்றுகளில் தோல்வியடையும் அணியினருக்கு நினைவு கோப்பையும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு போட்டிக்கும் ஆட்டநாயகன் விருதும், தொடர்நாயகன் விருதும், சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பவுலர் போன்ற விருதுகளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த டோர்னமெண்ட்டோட பிச்சு விக்கெட்டு செம்மையாக தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் எண்டு நடக்க போகுது இந்த டோர்னமெண்ட். ஒரு 2 பக்கமும் பேட்டிங்கும் பார்க்கலாம், 2 பக்கமாக பவுலிங்கும் பார்க்கலாம். ஃபுல் சர்க்கிள் கிரவுண்டு, பவர் பிளே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மினிமம் 6 ஓவர் கொடுப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டு ஃபுல்லாகவே. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட். ஆக்சுவலாக செகண்ட் டைமாக வந்திருக்கோம் இந்த கிரவுண்டுக்கும். செகண்ட் டைமு சூப்பரான கிரவுண்டு, நல்லா விளாட்லாம். எல்லா பிளேயர்ஸுமே என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க. நல்ல அட்மாஸ்பியரும் இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே 6 ஹீட் பால் இதில் தான் நடக்க போகுது. ஸோ ஒயிட் லைனு, க்ரீஸ் லைன் எல்லாமே பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கவே. ஸோ வான்மலை கிரிக்கெட் கிளப் மேலப்பட்டி 50K டோர்னமெண்ட்டு கமிட்டி மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அப்படியே நேம் சொல்லிடுங்க, தம்பியிலேருந்து ஆரம்பிங்க. ரோகன், மேக்ஸ், ஸ்டீபன், விஜய், லக்னேஷ், தினேஷ், சதீஷ், சேசர், கரண், ஸ்டீபன், கௌதம், கோகுல், அனுசாகர், பவுல் ஆடம்ஸ், ஜஸ்டின், ஜோசப், பாலமுருகன், செபஸ்டியன், பாரதி, ரமேஷ், வேல்முருகன், சுந்தர், பாண்டி. நிறைய பேர் இருக்காங்க. 50K டோர்னமெண்ட். ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நம்ம செகண்ட் டைமாக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு டைமாக வந்தாச்சு. அதே கிரவுண்டு, அதே டோர்னமெண்ட்டு. ப்ரைஸ் மணி அப்படியே வரிசையாக சொல்லிடுங்க. 50Kல ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறீங்க? முதல் பரிசு 50,000, இரண்டாம் பரிசு 35,000, மூன்றாம் பரிசு 25 மற்றும் நான்காம் பரிசு 15 ரூபாய். இது இல்லாமல் தொடர்நாயகன் விருது, ஆட்டநாயகன் விருது, அது இல்லாமல் நாக் அவுட்டில் வெளியேற எல்லா டீமுக்குமே கப்பு உண்டு. இது எல்லாமே நாங்கள் நம்மளோட நண்பர்கள் மூலமாக டொனேஷன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சிறந்த பவுலர், சிறந்த பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக பரிசு இருக்குது. அது இல்லாமல் இந்த செமிஃபைனல் ஆடும் டீம் எல்லா டீம் மெம்பருக்கும் மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வான்மலை கிரிக்கெட் கிளப்பும் ஆண்டவர் சிசியும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 3,500 ரூபாய். 3,500 ரூபா. மொத்தமாக 3 போலில் 3 டீம் மேலே ஏறிடுவாங்க. கமிட்டி ஒன்று இருப்பாங்க, செமி, அதுக்கப்புறமா 2 செமி, ஒரு ஃபைனல் வச்சு மேட்ச் முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ மேலப்பட்டி அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது, என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன தாலுகா? மேலப்பட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா, ரெட்டேசத்திர ஒன்றியம். இது எல்லாம் உள்கலையும் மேலப்பட்டி அன்பராண்ட பஞ்சாயத்தில் உள்ளது மேலப்பட்டி. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப வெறும் 11 பேர் மட்டும்தான் ஆரம்பித்தோம். இந்த கிரிக்கெட் டீம்லேருந்து தான் நாங்கள் எல்லாமே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 60 மெம்பர் வந்து இந்த வான்மலை நட்பன் மண்டலத்தில் இருக்காங்க. இது மூலமாக நம்ம மேலப்பட்டி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல பக்கத்து ஊர்களுக்கு நாங்கள் நிறைய நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த எங்கள் ஊர் மேலப்பட்டிக்கு தண்ணி கொடுத்து எல்லாம் நாங்களே கலெக்ட் பண்ணி நாங்களே போர் போட்டு தண்ணி கொடுத்தோம். அது எங்களோட மெயின் இது. அது இல்லாமல் மற்ற நாங்கள் பையங்களாக சேர்ந்து மண்டபம் ஒன்று கட்டியிருக்கோம். இது எல்லாமே இந்த கிரிக்கெட் டீம்லேருந்து ஆரம்பிச்சது தான். ஓகே, சூப்பர். ஊருக்கும் நிறைய நல்லது பண்றீங்க அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. சூப்பர்ண்ணே. இதே மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும். கிரிக்கெட் எப்படி இருக்கு இப்போ நம்ம ஏரியா சைடு? நம்ம ஏரியா சைடு கிரிக்கெட் நல்லா இருக்கு. கிரிக்கெட்லாம் அழிஞ்சிருச்சுங்க. பேசுங்க. உண்மையிலே அழிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் எப்படின்னா ஒரு 90லேருந்து நாங்கள் விளையாடு 90 கிறிஸ்து இருந்து யாருமே வந்து புது பசங்க இப்போ எவனுமே உருவாகலை. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி விளையாட பசங்க தான் இப்போ விளையாண்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிதான் இருக்குது. புது பசங்கன்னு வந்தால்
அந்த லீக் ஆடுற பசங்க அவங்க அங்கே ஆடிட்டு அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கு அவங்க வரவே இல்லை, இன்னும் அந்த ஏரியாவுக்குள்ளே வரல. வந்தாலுமே இப்போ வந்து இந்த கிளப்பு விட மாட்டுது. நிறைய சங்கடமான சூழ்நிலை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ. ப்ளஸ் இங்கே விளையாடுற பசங்களுமே வந்து யாரையுமே காசுக்கு விளையாட வர்றதில்லை நாங்கள், சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அதே மாதிரி கிரிக்கெட் பால் விளாண்டுட்டு இது விளையாடுறது கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்காக கூட கிளப்பு விடாமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான், சூப்பராக சொல்கிறீங்க. ஆனால் என்னன்னா இங்கே தானே நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணுறது இங்கே தானே பண்ணுறோம்னா, அந்த பசங்க இங்கே தானே பண்ணுறாங்க. இப்போ வந்து 10 பசங்க இப்போ நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு விளாட்ற மேட்ச்சுக்கு 10 பசங்க எல்லாமே லீக் போயிட்டாங்க, புரியுங்களா? இதில் லோக்கலில் வந்து மேட்ச் நடத்தும் போது இதுக்கு தான் நாங்கள் நடத்துகிறோம், அவங்கள நம்பி தான் நடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது லீக் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது தெரியல. பரவாயில்ல, நல்லதான். ப்ளஸ் இந்த காசுக்கு வராத பசங்களை மட்டும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உங்கள் யூடியூப் மூலமாக ஏதாவது வழி இருந்தால் பண்ணுங்கள், சரிங்களா? காசுக்கு வராது மிகப்பெரிய தவறாக தெரியுது. ஏன்னா ஓன் டீம்ன்றது அழிஞ்சிட்ருக்கு, புரியுதுங்களா? அதுக்காகவே இதை தான் சொல்கிறோம். போன தடவை இதை தான் சொன்னோம், இந்த தடவை இதை தான் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. நானும் அதான் சொல்ல வரேன். இந்த இப்போ மேலப்பட்டினா மேலப்பட்டியில் இருக்கவங்க மட்டும் விளாண்டானா வந்து எங்களுக்கு அடுத்த உள்ள தலைமுறை வந்து நல்லா விளாடுவாங்க. அது நான் வர தலைமுறை வந்து அது ஃபாலோ பண்ண மாதிரி. ஏன்னா இப்போ என்ன சூழ்நிலைன்னா மற்ற எல்லாம் வர்றவங்க எல்லா பேருமே அப்படிதான் வராங்க. ஒரு 10 டீம்ல இருந்து ஒவ்வொரு ஆள் அப்படிதான் வராங்க. ஆனா இது என்னன்னா வர தலைமுறைக்கு வந்து அது கொஞ்சம் அழிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எங்க ஊர்ல வந்து முக்கியமா கிரிக்கெட் கொஞ்சம் குறைஞ்சது காரணம் அது ஒரு காரணமாக கூட இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமா சொல்லணும்னா அந்த நாங்க 3 பேர்த்து நினைவாக தான் இந்த போட்டி நடத்துறோம். அவங்கள பத்தி சொல்லிருங்க. கோபின், ஜஸ்டின் மற்றும் சைமன் 3 பேர்த்து நினைவாக தான் நாங்க இந்த போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. ஜஸ்டின் வந்து அதை எங்களோட ஒற்றுமைக்கு முக்கிய காரணம் வந்து ஜஸ்டின். அவர் வந்து ஒரு கேமை எப்படி கொண்டு போகணும், இக்கட்டான சூழ்நிலை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அதனால தான் நாங்கள் முதல்ல அவர் நினைவாக அவரோட இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அப்போங்கிற நாங்கள் ஒரு மாதமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் என்னென்னு எங்களுக்கே தெரியாமல் போச்சு. 2வது இழப்பு வந்து கோவின் வந்து எப்படின்னா நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் வாடானா உடனே வந்துடுவான். அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இந்த வளரும் தலைமுறைக்கு வந்து கோவின் வந்து ஒரு பெரிய இழப்பு. அவர் அடுத்து 3வது சைமன் வந்து எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து முன்னாடி காட்பால் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் என்னப்போ இதிலே விளாண்டுக்கிருக்கீங்க, நாங்கள் போய் நான் ஒரு டீம் செட் பண்ணி தனியாக ஒரு நடத்தி நான் வந்து பிரைஸ் வாங்குறேன்னு சொல்லி இப்போ அந்த வான்மலை கிரிக்கெட் விளாட்றாங்க எல்லா டீம் பேருமே அந்த சைமன் கீழே விளாண்டவங்க தான். அப்படி கூட்டிகிட்டு போய் விளாண்டவங்க தான் சைமன். ஆனால் அவரோட இழப்பு வந்து மற்ற 2 பேர்னாலும் கல்யாணம் முடிக்காதவங்க சின்ன பையன். ஆனால் சைமன் வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, ட்வின்ஸு. அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். எனவே உங்க 3 பேருமே கிரிக்கெட்டுக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால உங்க 3 பேர் நினைவாக இந்த நாங்கள் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட இந்த நினைவுகளை நாங்கள் கொஞ்சம் தவிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமா ஒரு ஆள் கூட்டிகிட்டே இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு தோணுது. அதனால இந்த வருஷத்தோட இந்த நினைவுகள் கோப்பையை அதை நிப்பாட்டிட்டு வான்மலை கிரிக்கெட் மற்றும் ஆண்டவர் சிசி நடந்து சேர்ந்து சிறுவ கோப்பை மாதிரி நடத்தலாமா என்னன்னு அடுத்து பரிசீலனை பண்ணுவோம். ஒரு வேண்டுகோள், வளர்ந்தரைமை வந்து கொஞ்சம் கிரவுண்டுக்கு வந்து அதான் நானும் சொல்ல நினைச்சேன். கிரவுண்ட் வந்து விளையாடுங்க. கொஞ்சம் போதை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கீங்க. போனை குறைச்சிக்கிட்டு வளரும் தலைமையில வந்து இனிமேல் வந்து விளையாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து விளையாண்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்காங்க. பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அது ஒரு 18-19 வயசுக்கு மேல அவங்களுக்கு எதனாலும் செய்யுங்க. இப்ப அந்த கோவின் வந்து அவன் சின்ன வயசுலயே பைக் வாங்கி அந்த பைக்கில் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தான். ஆனா அதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது மாதிரி இந்த மெயினா வளரும் தலைமுறைகள் போதைப் பொருளுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும். நன்றி. ஓகேண்ணே. ஸோ நம்ம ஊருனா என்ன சிறப்பு சொல்லலாம் மேலப்பட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்? மேலப்பட்டினா எங்களோட ஊருக்கு வந்து ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். ஓகே. அதே மாதிரி இப்போ உங்க டீம் ஆனால் நீங்கள் சொல்லிருக்கேன் அதை பற்றி மேலப்பட்டி அப்படின்றது வந்து என்னன்னா மேலப்பட்டினா யூனிட்டி, ஒற்றுமை. அங்கதான் நாங்கள் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணாத 1990 அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் இன்ன வரைக்கும் நியூ இயரோ ஒரு கிரிக்கெட்டோ ஒரு ஃபுட்பாலோ எடுத்து நடத்தி பொறுமையா இருந்து அமைதியா இருந்து ஒரு விஷயத்த அழகா கூட்டு போய்க்கிருக்காங்க. இதுக்கு அடுத்த தலைமுறை அந்த விஷயத்த இன்னும் எடுக்கவே இல்லை. அதை எப்படி செய்யறதுன்னு தெரியல. செய்யறவங்க கூட இவங்க வர்றதில்லை. வந்தாலும் வந்து அந்த பக்குவமா பேசவும் தெரியல, புரிஞ்சுக்கவும் தெரியல. நோக்கம் என்னன்னா எல்லாத்துக்கும் இப்போ 35-40 வயசு ஆயிடுச்சு. இந்த ஊருக்குலாம் இப்போ 42 வயசு இருக்கு. இன்னும் ஒரு தான் எடுத்து நடத்தணும் இருக்குது. அங்கே அடுத்த இளமுறை வந்து அடுத்து எந்த வேலையுமே செய்யறது இல்லை. காரணம் செல்போனு. அதனால தப்பு நீ யூஸ் பண்ணிக்க. ஆனால் 10 பேர் உட்காந்துக்கிறேன்.
அதில் சுட்டு வன்முறைக்கு போய் என்னைக்கா ஒன்னா அதுல ஜெயிக்கணும்னு தற்கொலை பண்ணிக்கிறேன். கிரிக்கெட் ஒற்றுமையா விளையாடாச்சா குழு முயற்சியா விளையாடும்போது என்ன விளக்கம்? இவன் ஜெயிச்சாலும் பாராட்டலாம், தோல்வி விட்டாலும் பாராட்டலாம், ஒருத்தர் உட்காந்து அழுது கிரிக்கெட் அவார்டு அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். இதுலதான் வாழ்க்கைக்கான எல்லா விஷயத்தையுமே கத்துக்க முடியும் குழு விளையாட்டுனால. இப்ப தனித்தனியா உட்காந்து விளையாடுறதுனால போராட முடியல, தன்னம்பிக்கை இல்ல, ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியும்ன்ற எண்ணம் இல்ல, ஈஸியா வந்து டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. அதனால எல்லாமே தப்பா போயிருது. யாருமே யாரையும் அனுசரிக்கிறது இல்ல. அடுத்த தலைமுறை ஒரு விஷயத்த எடுத்து பண்ணோம்னா இப்படி பண்றவங்களோட போதுல சேர்ந்து பயணிக்கணும், என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும், சொல்றத கேட்கணும், அடுத்து கிங்கு மாதிரி எடுத்து பண்ணணும். இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வான்மலை முன்னுக்கு வந்து 60-70 பேர் இருந்தாங்க, இப்ப 35 ஆச்சு, 25 ஆச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் மட்டும்தான் பண்ணிக்கிருக்காரு, வேற யாருமே பண்ணல, நான் உட்பட. காரணம் நீ என்ன நான் என்ன நீ என்னன்ற மாதிரி போயிருச்சு. அப்ப என்னன்னா விட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சு ஒரு விஷயத்த செய்யணும். மித்தவங்களும் வந்து எப்படி இருந்துச்சு நம்ம ஊரு, அதை நம்ம சரியா பண்ணணும்னு கூட இழுத்து வரணும். இவ்வளவுதான் விஷயம். ஆக்சுவலாக அண்ணன் நல்லா சொன்னார். ஏன்னா இது இந்த கமிட்டிக்குன்னு இல்லை, எல்லா கமிட்டிக்குமே சீனியர்ஸ் கூட கொஞ்ச நாள் பயணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஜூனியர்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த டோர்னமெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஸ்போர்ட்ஸை பற்றின விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேலிடான பாயிண்ட். குட்ண்ணே, சூப்பர்ண்ணே. வேறு சொல்லுங்கண்ணே. இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுனாங்க பக்கத்தில் இருக்க டீம் சப்போர்ட் பண்ணணும். டோர்னமெண்ட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு பின்னாடி இப்போ 2 டீம் அனௌன்ஸ் பண்ணதுனால இங்கே வந்து டீம் வந்து ஒரு 4 டீம் நம்மளுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அந்த ஷார்டேஜ் ப்ராப்ளம்னால தான் இப்போ வந்து நம்ம ஒரு 2 டீம் வந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி நடந்துச்சு. அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். எல்லா டீம் மேனேஜ் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால வந்து ஒரு டோர்னமெண்ட் தெரிஞ்சாகும், மற்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு டோர்னமெண்ட் இல்லாதப்போ நடத்துங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சுருங்க. ஆமாம், அந்த கனெக்ஷன் இருக்கணும். ஆக்சுவலாக பக்கத்து ஊரில் மேட்ச் நடக்குதுன்னா ஒரே டைம்லேயே 2 இடத்துல மேட்ச் அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா டீம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி கம்மியாகிடும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் கிரிக்கெட்டுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அடுத்தடுத்த வாரத்தில் நடத்துகிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரி. ஆனால் அதே மாதிரி நம்ம டீமுக்கு ஏதாவது சொல்லுங்கள், நம்ம டீமுக்கு ஏதாவது பெஸ்ட்டான மேட்ச்சு, அந்த மாதிரி மறக்க முடியாத மேட்ச் ஏதாவது சம்பவம், அதை மட்டும் ஏதாவது ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்க நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குது. அதுல மெயினா நாங்க முன்னாடி திண்டுக்கல்ல ஃபுல்லா டிஸ்ட்ரிக்ட் 2 ஓவர் போச்சு, 3 ஓவர் மேட்ச் நடக்கும். அதுல வந்து நாங்க நல்லா 2 பேர் நல்லா பவுலிங் போடுவாங்க, அதை வச்சு நல்லா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஓவருக்கு ஒரு ஆட்ட அது நாங்க தோத்த நிகழ்வு தான், ஜெயிச்ச நிகழ்வு சொல்ல முடியாது, தோத்த நிகழ்வு. இப்போ ஒரு லாஸ்ட் ஓவருக்கு 22 ரன் அடிக்கணும். அது நம்ம எங்க ஊருக்கு ஒரு பவுலர் வந்து போட்டுட்டு அது எங்களால் எங்களுக்காக தாங்கிய 22 வந்து ஆப்பனன்ட் அடிக்கணும், நீங்க பவுலிங் அடிக்கணும். ஓகே, அது 5 பால்லே கொடுத்து மிச்சம் ஒரு பால் இருந்துச்சு, ஒரு பால் மிச்சம் வச்சு. சரி, அது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. ஆனா அடுத்த மேட்ச் நாங்க விளையாடவே இல்லை, வந்துட்டோம். அந்த தேர்டு போர்த்து விளையாடுறதுக்கு நாங்க விளையாடல வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாரமா நாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஓகே, ரொம்ப. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவனே ஒரு பெஸ்ட் பவுலரா வந்திருக்கேன். ஸோ கிரிக்கெட்ல எல்லாமே நடக்கும். ஆக்சுவலா எப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால அந்த ஒரு மேட்ச் வச்சு கிடையாது, எல்லாமே நமக்கு. அதே மாதிரி நாங்க இன்னொரு மேட்ச் ஜெயிச்ச மேட்ச் கோனூர்ல நாங்க எப்போதும் வருஷம் நாங்க தான் கப் அடிப்போம். 3 வருஷமா நாங்க விளையாண்டுருக்கோம். அந்த லாஸ்ட் வருஷம் வந்து லாஸ்ட் பாலுக்கு நாங்க பேட் பிடிக்கிறோம், 2 ரன் அடிக்கணும். அது எப்படி நாங்க ஜெயிச்சோமோ எங்களுக்கே தெரியல. பந்து போய் அதான் ரன் அவுட் ஆகி அதெல்லாம் ஜெயிச்சிட்டு, அது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு. ஓகே 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 ஓகே, நிறைய நினைவுகள் இது மாதிரி இருக்கு. நன்றி. ஓகேண்ணே. வேற யாரும் எதுவும் தோணுது? சரி, அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் பத்தி சொல்லிருங்க. 50,000 சம்திங் 4 பிரைஸ்மே என்ன எப்படி வந்திருக்கு? அது ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் வந்து நிறைய பண்றாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய ஒற்றுமைக்கு எல்லா பேருமே சேர்ந்து, அது மெயினா வந்து எங்களுடைய இந்த 21 வருஷமே எங்களுக்கு வந்து எம்எல்ஏ வந்து ஐ பெரியசாமி அவர்கள், அவர் மூலமாக தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து அமைச்சராக இருக்கிறாரு. எப்போதுமே ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அவர் தான் கொடுப்பாங்க. அப்புறம் தேர்டு ஃபோர்த் வந்து நாங்கள் எங்களுடைய டீம் நம்பர்கள் அவர்களுக்குள்ள நாங்கள் கலெக்ட் பண்ணி வாங்குவோம். எப்போ போய் கேட்டாலும் நாங்கள் இல்லை, நான் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எதுனாலும் சரி நான் என்ன செய்யணும் அப்படிதான் செய்வாங்க. நான் வீடியோல காட்டுவேன், கண்டிப்பா பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு நாங்க சின்னதா தான் கேட்டோம், அவங்களே இல்ல செய்யறோம் நல்லா பெருசாக வாங்கி கொடுத்துறோம்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணே. ஸோ இப்போ லாஸ்ட் இயரும் நம்ம 50K தான் வச்சிருந்தீங்க, இந்த இயரும் 50K. நெக்ஸ்ட் இயர் என்ன கொஸ்டின் மார்க்? அது நெக்ஸ்ட் இயர் நாங்க கொஞ்சம் பெருசா பிளான் பண்றோம். ஓகே. இல்ல அதுல வந்து என்னன்னா நான் அடுத்து என்னோட பிளான் வந்து என்னன்னா அடுத்து வந்து லோக்கல் டீம், அதாவது மேலப்பட்டினா மேலப்பட்டி மட்டும். ஓகே. அந்த மாதிரி பிளான் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஒரு மேட்ச். ஓகே. ஆனா பிரைஸ் மணி அதிகமா வச்சு இந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. அது என்னன்னா அடுத்து வளரும் தலைமுறைகளுக்கு வந்து
பூஸ்டாக இருக்கும், அதனால அந்த மாதிரி வைக்கலாம்னு பிளான் பண்ணுறோம். ஓகேண்ணே. ஸோ அதே மாதிரி 2 டைமும் நம்ம இந்த டோர்னமெண்ட் வந்திருக்கோம். ஸோ அண்ணன் தான் கால் பண்ணியிருந்தாரு, சிவன் அண்ணன். 2 டைமே எங்களை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்கே 2 நாள் இருந்திருக்கோம். லாஸ்ட் டேல தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்க உண்மையாகவே. சரி, இது உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். 2 வருஷமா வந்திருக்கீங்க, நாங்கள் எப்படி மேட்ச் நடத்துகிறோம், எப்படி இருக்குது? ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 1 நாள் மட்டும்தான் இருந்தேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டு முடிச்சுட்டு அடுத்து அன்னைக்கு நைட்டே நான் கிளம்பிட்டேன். அடுத்து வந்து ரியாஸ் தான் இருந்தார், 2-3 நாள் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாளே சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா, அந்த மழை வந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துச்சு. மற்றபடி மேட்சஸ்லாம் சூப்பராக நடத்துவாங்க. நல்ல கிரவுண்டு, டபுள் எண்டு வச்சு நடத்துவாங்க. நல்லாயிருக்கும். பிச்சு விக்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும். மற்றபடி ஓவராலாக சூப்பர் டோர்னமெண்ட் அது. அதே மாதிரி லாஸ்ட் நாள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. அதே மாதிரி கப்பு பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அம்பேரிங்லாம் தெளிவாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதானே, சிம்பிளாக சொல்லப்போனால். தேங்க்யூ. அதே மாதிரி அடுத்தடுத்த வருஷமும் டோர்னமெண்ட் நடத்துகிறப்ப கண்டிப்பாக நம்ம சேனலை கூப்பிடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆனால் வேறு எதுவும் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஃபைனல் டேயில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இரண்டாம் பரிசு குமார் ரஜினி டிராவல்ஸ் அவர்களோட அடுத்ததாக 2ஆம் மற்றும் 4ஆம் பரிசு விருது வழங்குபவர் திரு சி. பேட்ரி டி. குணசேகரன், தமிழ்நாடு காவல்துறை. இவர்கள் 4 கணேசன் மற்றும் ஜெயஸ்ராஜ் TNEP மேலப்பட்டி. பிளக்ஸ் உபயம் பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது. இந்த 3 நாட்களாக நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்காக செயல்பட்ட உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் அவர்களுக்கு வான்மலை கிரிக்கெட் கிளப்பின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.